ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரியே பால் கொழுக்கட்டை எப்படி எளிமையான முறையில செய்யலான்றது தான் பார்க்க போறோம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துட்டு 1 கப் அளவான தண்ணியை நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல தேவைக்கேற்ப உப்பும் 1/4 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கொதி விடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நம்ம 250 கிராம் பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடையில கலரிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம நல்லா கலரிட்டே வாங்க. இப்ப நம்ம மாவுல தண்ணி எல்லாமே இழுத்துக்குச்சு. ஸோ இந்த பக்குவத்தில் இருக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். சூடு ஆறிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஒரு பதத்துக்கு கிடைச்சிருச்சு இந்த மாவு. இதை நீங்க நல்லா கையாலே உருட்டி உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ்ல நீங்க உருட்டி ஒரு தட்டுல மாத்தி வச்சிருங்க. இந்த மாதிரி நான் எல்லா மாவுமே தயார் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். இப்ப இந்த மாவு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு அகலமான பாத்திரத்துல திரும்பவும் நம்ம தண்ணியை சூடுபடுத்திக்கலாம். இந்த மாதிரி தன்மையில இருக்கும் போது நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த உருண்டைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே சேர்த்தாச்சு. இதுல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 150 கிராம் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தித்திப்பா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதி வரட்டும். நம்ம வெல்லம் எல்லாமே கரையணும். இப்ப நல்லாவே வெல்லம் எல்லாமே கரைஞ்சு கொதி வந்துட்டு இருக்கு. இது எதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த பச்சரிசி மாவு அப்படின்னா நமக்கு இன்னும் நம்ம கெட்டித்தன்மையா கிடைக்கும். அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல நான் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. திரும்பவும் இந்த ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே கொதி வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம துருவி இருக்க அரை முடி தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சுவையாவே இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே இதை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்மளோட சுவையான பால் கொழுக்கட்டை இப்ப சூப்பரா தயாராயிடுச்சு. உங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. திரும்ப வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சூப்பரான டிஷ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.